அதுவுமே சில கோடிகளில் தான் இருந்தது. மேபி 3 கோடி 4 கோடினா இவன் கொடுத்துருவான். நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும்? இருக்கட்டும் நம்ம பண்ணுவோம். 5 கோடின்னு சொல்லுவோம். ஸோ ஆனுவல் டர்ன் ஓவர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கள் சொன்னதுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். இருந்தாலுமே சுதர்ஷனுக்கு வந்து இன்னும் கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுக்க தயாராக இருந்தோம். எப்படிண்ணே ஆஃபரில் ஒரு 10 கோடி 12 கோடி சொல்லுவீங்களா? நக்கல்யா அவனுக்கு. என்னல கோடி கோடின்னு பேசிட்டு இருக்காங்க சார். எனக்கு புரியல சார். யூடியூப் சேனல் கோடிக்கணக்கில் போகுமா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? கோடிக்கணக்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு கோடியே கண்ணில் கூட பார்த்தது இல்லையா? சரி ரைட்டு, நமக்கு அது தேவையில்லை. நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய கடைசி மாதம் இன்கம்னு பார்த்துருவோமா? லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது சரிங்களா? டெக் சூப்பர் ஸ்டார் சேனலில் கடைசி 30 நாள் 4 வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா? 4 வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா ஒரு 68,26,000 வியூஸ் போயிருக்கு. இதுக்கு 1000 வியூக்கு டெக் சேனலுக்கு எப்போ நமக்கு அதிகமாக வரும்னு தெரியும். இந்த சேட்டில் கூட பாருங்களேன், சயின்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு 24 139 வரைக்கும் கிடைக்கும் போட்டிருக்கு. நம்ம டெக் பாஸ் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட நம்ம அப்பா ஆர்பிஎம் பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு மேலே தான் வந்துச்சு. நம்ம 100 ரூபான்னு கால்குலேட் பண்ணால் கூட அந்த சேனலுக்கு கடைசி 4 வீடியோக்கு மட்டும் ஒரு 6,82,000 கிட்ட வந்திருக்கணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா அவங்க சேனல் மானிட்டைசேஷன் ஆகலை. அது அவரே சொல்லியிருக்காரு, கேளுங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 டேல யூடியூபோட எல்லா கிரைட்டீரியாவும் மீட் பண்ணிட்டோம். ஆனால் மானிட்டைசேஷன் கிடையாது அப்படின்னு யூடியூப் சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ வரைக்கும் அவங்க சேனலுக்கு 1 ரூபா கூட வரல.